நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் சொன்ன ஒரு விஷயம், எனக்கும் லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும். நானும் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் பார்க்குறேன். அதில் சொல்கிற விஷயங்களெல்லாம் முயற்சி பண்ணுறேன். ஒரு சில நாள் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுது. பேக் டு ஜீரோன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறேன். சரி, இந்த ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா முதல்ல நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். ரைட்? நம்ம மைண்ட் செட் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது, அதில் இருக்கிற நாய்ஸ், அதில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணணும்ல. அப்புறம் தான் அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ருட்டீன், உங்களோட புது புது ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஒரு 30-day சேலஞ்ச். ஒரு 5 ரூல்ஸை நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை ஒரு நோட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த 5 ரூல்ஸை அடுத்த ஒரு 30-day கவுண்ட் டவுன் மாதிரி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐ நோ எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியாது. என்னாலேயும் நானுமே இந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான். பட் எவ்வளோ தூரம் முடியுமோ, எவ்வளோ தூரம் சின்சியராக இதை அப்ரோச் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவேன்னா என் லைஃப் ஒரு ஏரியா மாறிடுமோ? ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகாட்டியும் நிச்சயமாக இந்த 5 ரூல்ஸும் நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மைண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும், காமாக ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்கராக இருப்பீங்க, அண்ட் உங்களோட டெசிஷன் மேக்கிங் இன்னுமே தெளிவாக இருக்கும். ஓகே, இதெல்லாமே செய்ய செய்ய உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராக்ரெஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, பாசிட்டிவான ஒரு ஆரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 5 ரூல்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். ரூல் நம்பர் 1, ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட். நான் ரொம்ப உறுதியாக நம்புகிற ஒரு விஷயம், நம்மளோட மைண்டை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நிச்சயமாக நம்மளுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம யாருமே நம்ம மைண்டோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இப்போது ஓவராக நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் காமாக திங்க் பண்ண முடியுமா? எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை பற்றி ரொம்ப யோசித்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்வீங்களா? ஆர் அட்லீஸ்ட் உங்களை நீங்கள் பார்த்துப்பீங்களா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களை நீங்கள் கவனிச்சிக்கவே மாட்டீங்களா? அதே தான். ஸோ அடுத்த 30 டேஸ்க்கு உங்களை ட்ரெயின் பண்ணுற விஷயங்கள் விட்டு வெளியே வர பாருங்க. யாரெல்லாம் டாக்ஸிக்காக இருக்காங்களோ, இவங்களால என்னோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது, இவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணுறேன், ஸோ அதெல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ண ஆரம்பிங்க. பாசிட்டிவான விஷயங்களை ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். யார் கூட பேசினா ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது, லைஃப்பில் இவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காங்க, இவங்கள பார்த்து நான் இதெல்லாம் கற்றுக்கணும், இவங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவங்கள பார்த்து இந்த வழியில் நான் என்னெல்லாம் செய்ய முடியும், உங்களோட மென்டார்ஸ் கிட்ட பேசுகிறதோ, உங்கள் கைட்ஸ் கிட்ட பேசுகிறதோ, எதெல்லாம் நான் முயற்சி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே பாசிட்டிவான ஃபீட், அதாவது வளர்ச்சிக்கு ரிலேட்டடான இன்புட்ஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ரைட்? அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் மைண்ட் ஒரு இன்ஜின் மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த இன்ஜினுக்கு சரியான ஒரு லூப்ரிகன்ட், சரியான ஒரு ஆயில், அதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி பத்திரமா அதை அப்படியே கண்டிஷன் பண்ணி கொண்டு வருவீங்களா? அந்த மாதிரி உங்கள் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 30 டேஸ்க்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி வரும். ரூல் நம்பர் 2, ஷோ அப் எவ்ரி டே. இப்போது ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு ஒரு மூடு இருக்காது, நம்மளுக்கு ஒரு எஃபர்ட் போடணுன்னே நம்மளுக்கு தோணாது, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ரீசன் வரும், சரி இன்னைக்கு விட்டுடலாம், சரி இன்னைக்கு ஒர்க் பண்ண வேண்டாம், என்னவோ எனக்கு ஒரு எனர்ஜியே இல்லை, இன்னைக்கு ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு, படிக்கணும்னு தோணலை. ஸோ இதெல்லாம், இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாத்தையுமே உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா? அங்கே தான் அந்த உண்மையான வளர்ச்சியே இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற நாட்கள் எல்லாம் நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் மேபி 5-6 நாள் மட்டும்தான் நம்மளால் எஃபர்ட் போட முடியும். ஏன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்சஸில் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்மளுக்கு வரும், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் திடீர்னு வரலாம். பட் நம்ம இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு டிலிஜென்ட்டாக ஒரு மிஷின் மாதிரி நம்மளால் அந்த எஃபர்ட் போட முடியுமா, கன்சிஸ்டண்ட்டாக பில்ட் பண்ண முடியுமான்றது தான் கொஸ்டின். இந்த ஒரு கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. நீங்கள் ஒரு வாரம் ஒரு 8 மணி நேரம் நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, மறுபடியும் ஒரு 3 வாரம் நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. பட் எனக்கு புரியுது, ஒரு சில நாட்கள் ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், நம்மளால முடியாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் 100% எஃபர்ட் போடாட்டியும் ஒரு 1% or 2% எஃபர்ட் போட முடியுமா?
ஒரு சாப்டர் படிக்கிற இடத்துல 2 பேஜாவது படிக்க முடியுமா? ஸோ தட் அந்த மொமெண்டம் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த கன்சிஸ்டன்சிய பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுதான் இங்க கீ. ஸோ அடுத்த 30 நாட்கள் நீங்க எந்த ஒரு காரியமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகே சிஏ எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து முயற்சி பண்ண போறேன். ஆர் ஃபிட்னஸ் நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன். எனிதிங், எனி கோல் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு கன்டினியூஸா உங்களால அந்த ஒரு எஃபர்ட் போட முடியுமான்றது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ரூல் நம்பர் 3, சே நோ விதவுட் ஃபீலிங் கில்ட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நேரத்தை உருவாக்கணும். எனக்கு நேரமே இல்லை, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு எனக்கும் ஆசை இருக்குது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஹார்ட் ஒர்க் போட ரெடி, ஆனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த 24 ஹவர்ஸை யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் அந்த கீ இருக்குது. அப்போது ஒரு சில டைம்ஸ் நம்ம நோ சொல்லி ஆகணும், ரைட்? நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் உங்க எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவி போகணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தீங்க. ஓகே இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து இந்தந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் படித்து முடிக்கணும், இதெல்லாம் நான் ரிவைஸ் பண்ணிடணும், ஒரு மாடல் டெஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு. இது உங்களுக்கு முக்கியம், இந்த கோல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கமிட்டடாக இருக்கணும். ஸோ அங்கே நோ சொல்லி பழகணும். சரி ஓகே இந்த ஒரு மூவி தானே அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் ஃபைன். பட் இருந்தாலும் நீங்கள் கமிட் பண்ண ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சின்சியராக இல்லாத போது அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே இருக்காது. அகெயின் அந்த செயின் பிரேக் ஆகிற மாதிரி தான். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்குமாவது அதுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக கமிட்டடாக இருக்கணும். ஸோ நோ சொல்கிறத ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி பார்க்காதீங்க. ஐயோ நான் இவங்களுக்கு நோ சொல்லிட்டேன்னா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் அப்படி தப்பாக நினைக்க மாட்டாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, உங்களோட லட்சியங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே ஓகே இந்த ஒரு விஷயத்துக்கு வரல அப்படின்னா ஓகே அவங்க இவ்வளோ கமிட்டடாக இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர தப்பாக நினைக்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்படி தப்பாக நினைக்கிறவங்க நம்மளுக்கு தேவையும் இல்லை, ரைட்? ஸோ நோன்றது ஒரு சைன் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது, இட்ஸ் அ சைன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நோ இஸ் அ கேட் கீப்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரூலையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நோ சொல்லி பழகுங்க. ரூல் நம்பர் 4, டூ ஒன் ஹார்ட் திங் எவ்ரி டே. க்ரோத்துன்றது எப்போ பெருசாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிறோமோ அப்போது க்ரோத் ரொம்ப பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்களை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு புஷ் பண்ணுதுன்னா அதை மெதுவாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அங்கே தான் அந்த க்ரோத்துக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உங்களுக்கு இப்போது கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பெட்டர் கம்யூனிகேட்டர்ஸாக இருக்காங்க, உங்களுக்கு அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் பண்ணுறீங்க விட்டுடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கீங்கன்னா இந்த ரூல் நம்பர் 4 டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு 30 டேஸ்க்கு ஓகே நெக்ஸ்ட் 30 டே சேலஞ்சில் டெய்லி ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அதை பற்றி 10 நிமிஷம் நீங்கள் பேசணும். ஸோ 30 டேஸ் 30 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட இல்லை, வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஃபோன் ட்ரைபாட்லேயோ ஏதாவது ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஓகே, பிரியாணின்றது கூட ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், மழைன்றது ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், எனிதிங். ஸோ அதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் லவுடராக பேசணும். பாயிண்ட்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி இருக்கணும். ஸோ இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டம், கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் டிலிஜென்ட்டாக, அதாவது ரொம்ப சின்சியராக நீங்கள் இதை அப்ரோச் பண்ணிங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இது லாங்குவேஜ் பற்றி கிடையாது, பட் மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்தை எப்படி கோர்வையாக நம்ம பேசுகிறோன்ற ஒரு ப்ராக்டிஸ். இது கஷ்டமான விஷயம் தானே, ஆனால் அதே தான். அந்த 30 டேஸ் நீங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனிகேஷன். பட் உங்களுக்கு உங்கள் லைஃபுக்கு, உங்கள் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எடுத்து பாருங்கள். அதில் ஒரு டிஃபிகல்ட் திங்கை சூஸ் பண்ணி கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். ரூல் நம்பர் 5, ஹானர் யுவர் வேர்ட் ஈவன் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு காரியம் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும். சின்னதாக கூட இருக்கலாம். நான் இந்த மாடியூல் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நான் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக யாரும் நமக்காக க்ரியேட் பண்ண மாட்டாங்க.
நம்ம தான் நமக்காக அது செய்யணும். ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸையும் தாண்டி உங்கள் மேலேயே ஒரு மரியாதை வரும். உங்கள் மேலே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஃபேக்டர் ரொம்ப பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எஸ், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்களுக்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோத்தும் வரும். அட் த சேம் டைம் அந்த ரெஸ்பெக்ட்ன்ற ஃபேக்டரும் பூஸ்ட் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. பட் ஆன் த ஃப்ளிப் சைட், நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஓவராக ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அதை அச்சீவ் பண்ணிடுவேன், இதெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேச்சில் இருக்குது. பட் செயலில் எதுவுமே காட்டலை அப்படின்னா நிறைய பயம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஃபியர் டெவலப் ஆகும், அண்ட் உங்களுக்கே உங்கள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அங்கே தான் அந்த செல்ஃப் டவுட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாப்அப் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாமே தேவையே இல்லை. ஸோ அடுத்த 30 டேஸ்க்கு இந்த ரூல் நம்பர் 5 ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 60 to 70% நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த சேலஞ்சில் ஒரு 30 டேஸில் ஒரு 20 டேஸ் நான் வந்து செய்ய முடிஞ்சது அப்படின்னாலுமே அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும். டிசிப்ளின்ன்றது வந்து நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப் எப்படியெல்லாம் பாசிட்டிவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு ஃப்யூச்சர் வேர்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு லவ்லி கிஃப்ட். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்குமே மறுபடியும் ட்ரை பண்ணி மறுபடியும் எனக்கு அது செட் ஆகாமல் ஐ ஆல்சோ லூஸ் ட்ராக். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see how it transforms our life. On that positive note, I'm signing off. மறுபடியும் வேற ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.